சில நாட்களாக நம்மளுக்கு கோபம் வந்துட்டே இருக்கும், அதிகமாக வரும். பட் எதுக்காக அந்த கோபம் வருது என்னன்றது கரெக்டான ரீசன் நம்மளுக்கே தெரியாது. அது எதனால் அந்த மாதிரி வருதுன்னா, நம்ம ஒரு விஷயம் நினச்சிருப்போம், எதிர்பார்த்த மாதிரி இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி அந்த செயல் அங்கே நடந்திருக்காது. அதனால நம்மளுக்கு கோபம் அதிகமாக வரும். இன்னொன்று, நம்ம சுற்றி தவறு நடக்கும். அந்த தவறை நம்மளால ஏற்றுக்கவும் முடியாது, பொறுத்துக்கவும் முடியாது. என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு போய் தட்டி கேட்கவும் முடியாது. அதனாலையும் நம்மளுக்கு கோபம் வரும். அதுக்கும் காரணம் தெரியாது. இன்னொரு விஷயம், ஒரு செயல் இப்படி தான் செய்யணும்னு இருக்கும். அந்த செயலை நம்மளால செய்ய முடியாமல் நிறையா தடைகள் வரும். அதுக்காகவும் நம்மளுக்கு கோவம் வரும். இந்த 3 காரணமுமே இல்லை, ஆனால் எனக்கு அடிக்கடி கோவமாக இருக்குது, கோவம் வருது ஆனால் காரணம் தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்க நைட்டு நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்தினாலேயும் அவங்களுக்கு கோபம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.